ஒரு வீட்டை டெய்லியா பத்திர ஆபீஸ்க்கு போய் பதிகிறீங்க. ஒரு தடவை பதிஞ்சிட்டீங்க, ஹலோ, வாழ்க்கை ஃபுல்லா அது உங்க வீடு. நான் இயேசுக்கு பிள்ளை ஆயிட்டேன், ஒரு தடவை பிறந்துட்டேன், சாகுற வரைக்கும் நான் பிள்ளை தான். நல்லா தட்டுங்க, நான் பிள்ளை தான், பிள்ளை தான். ஆமென். பாத்திரம் என்பது உங்கள் வாழ்க்கை அல்ல, உங்கள் விசுவாசம். ஒருத்தன் சொன்னா, நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நீங்க என்கிட்ட வர்றதுக்கு என்ன பாத்திரமா நான் நினைக்கல. எப்படி சொல்றான் பாருங்க, நீங்க என்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை, நான் உங்கள்கிட்ட வர்றது தப்பு இல்லை, நான் உடனே வந்துடுவேன், ஆனா வர்றதுக்கு என்னை பாத்திரமானா நான் நினைக்கல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், கைத்தட்டு. ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்க இருக்கு? லூக்கா 7:6 வாசித்துட்டு அப்படியே நம்ம கடந்து செல்வோம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய். நூற்றுக்கு அதிபதினா நீங்க ஏதோ வந்து லோக்கல் பவர்ஃபுல்லானாலும் நினைக்க கூடாது. நூற்றுக்கு அதிபதினா அவன் பெரிய பிலாத்துட்டே நேரில் பேசலாம். இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசுற மாதிரி. கல்லறை திறந்திருக்கிறதும் சரீரத்தை காணோம்னு சொன்னதும் மன்னிக்கவும், இயேசு இறந்தது உண்மைதானா இவ்வளவு சீக்கிரமான்றத பிலாத்து யாரை கூப்பிட்டு விசாரிக்கிறான்? ஒரு நூற்றுக்கு அதிபதி. அப்பதான் ஆசை, நூற்றுக்கு அதிபதி நமக்கு தெரிஞ்ச ஒரு கையில் ஒரு குச்சியோட காட்டினாங்க. பிலாத்துட்டே போய் பேசிட்டு வரான். எங்க போயிட்டு வரீங்க? மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு வரேன். நூற்றுக்கு அதிபதி பயங்கரமான ஆள் சார். அவன் போய் பிலாத்துட்டே உட்காந்து பேசிட்டு வர முடியும். அவன் கூப்பிட்டு கேட்கறான், உன்னைக்கு அவர் இறந்தது உண்மைதானா? அவங்க எல்லாம் கிடக்கிறான் விடு. அவன் ரிலீஜியஸ் லீடரை மதிக்கவே இல்லை பிலாத்து. நீ என்ன சொல்ற? எஸ் பாஸ், அவர் செத்துட்டார். இவ்வளவு சீக்கிரமா அவர் செத்துட்டாரு? ஆமா. கிறிஸ்தவர்கள் துன்பப்படும் போது நாவை எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டா உடனே அவங்க தலைவர் எடுத்துருவார். அதுக்கு மேல அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஒரு 2 hours கழிச்சு சாகுறான், இழுத்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னா அவன் ஜோம் பண்ணானா அவனை எடுத்துருவார். அது அது பெரிய விஷயம் கிடையாது, அவருக்கு டைமிங்லாம் கிடையாது. ஸ்டேவான் ஜோம் பண்ணும்போது எடுத்துட்டாரு, இயேசு ஒப்பு கொடுத்தாரு, எடுத்துட்டாரு. இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா. நூற்றுக்கு அதிபதி பெரிய ஆள். இந்த நூற்றுக்கு அதிபதி பெரிய மினிஸ்டர். அவர் வீட்டில் ஒரு சின்ன ஒரு இது, நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொன்னா இயேசுனார் போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அது நூற்றுக்கு அதிபதி. ஹூ நோஸ் இட்? இதை மாதிரி ஒருத்தன் தான் நாளைக்கு இவர் செத்ததை போய் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல போறான். ஆனா இவர் இயேசு கிறிஸ்து. நல்லா யோசித்து பாருங்க, செத்ததுக்கு அப்புறம் இவர் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல போறது இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கு அதிபதி தான். ஆனா அவன் வீட்டுக்கு அற்புதம் செய்ய போறார். இயேசு தச்சனா இருந்தப்ப நிறைய சிலுவைகள் செஞ்சு கொடுத்துருக்கிறாராம். ஒருத்தன் கற்பனையில் எழுதுறான். ஏன்னா அந்த நாட்களில் நிறைய சிலுவையில் அறைவது ரோமர்களுடைய தண்டனை. அதனால ஆர்டர்ஸ் வரும் சிலுவை. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை செய்வார். ஒரு நாள் பிதா சொன்னாராம், ஒரு நாள் இதே போல ஒரு சிலுவையில தான் உங்களையும் அறைய போறாங்கன்னா. ஒவ்வொரு முறை சிலுவை செஞ்சு கொடுக்கும் போதும் அவர் தன் மரணத்தை நினைச்சு வைப்பாராம். 7:6 வாசிப்போமா சீக்கிரம். நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. 2 முறை சொல்றான். நீங்க வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்ல, நான் வர்றதுக்கும் என்ன பாத்திரமா நினைக்கல. நான் எவ்வளவு பேரை கொண்டிருக்கேன், சிலுவையில் அரைஞ்சிருக்கிறேன், அடிச்சிருக்கிறேன், கதற விட்டுருக்கிறேன். இவங்க எல்லாம் தான் போர்ச்சரில் அடிக்கும் போது முன்னாடி இந்த கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப மோசமானவன், என் வாழ்க்கையில் லஞ்சம் வாங்கியிருக்கேன், என்னத்தை தப்பு பண்ணான்னு தெரியல. ரோமர்கள் ரொம்ப மோசமானவங்க அந்த காலத்துல. அதுவும் போர்ச்சேவர்கள் ரொம்ப மோசமானவங்க. ஊர்ல இருந்து பேக்கோட இறங்கி வந்துகிட்டு இருக்கும்போது யூதன் எய்தாப்புல வந்தானா டக்குன்னு அந்த யூதனை வாப்பான்னு கூப்பிடுவான். என்ன சார் ஓடி வந்தானா? அப்படியே அந்த பேக்கை தூக்கி அது மேல வச்சு அப்படியே வா வீடு வரைக்கும் விட்டுட்டு போனான். அந்த யூதன் தூக்கிட்டு வரணும். ஏன்னா அடிமை அவன். மேசியா வருவார், எங்களை இவன் கையில இருந்து காப்பாற்றுவார் நினைச்சுக்கிட்டே இருந்தான். அவர் சொன்னார், உன்னை 1 மைல் தூரம் கூப்பிட்டா நீ 2 மைல். இந்த 1 மைல் தூரம்ன்றது இதுதான். தூக்கி அப்படி வைப்பான். ஏசுனா சிலுவையை கூட நிப்பாட்டி ஒருத்தனுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு தூக்குனாங்க பார்த்தீங்களா? அதுதான். சில நேரம் எங்கேயாச்சும் போலீஸ் பண்ணி இங்க டிராப் பண்ணிருங்க, சரிங்க இருக்கேன். அந்த காலத்துல ரோம போர்ச்சவர்கள் நிப்பாட்டு அந்த சிலுவையை தூக்கு அப்படின்ன மாதிரி, இந்த வெயிட்டை தூக்கு அப்படின்னு. சரிங்க, எவ்வளவு தூரம்? 1 மைல் தூரம் வா, தூக்கிட்டு போகணும். அவ்வளவு பெரிய ஆளு, நிறைய துன்மார்க்கங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவன் சொல்ல, நான் ஒரு பாத்திரமானே அல்ல. அதனால அவன் சொல்றான், வாசிங்க.
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீ உள்ளே வர வேணாம், ஒரே ஒரு வார்த்தையை அனுப்புங்க, என் படுத்து கிடக்கிற வேலைக்காரன் எந்திரிச்சிருவான்றான். எப்படி சார் வார்த்தை அனுப்புனா நடந்துரும்? அதுக்கு தான் அடுத்த வரி சொல்றான், வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. எனக்கு கீழே இருக்கிற ஆள்லாம் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், நான் ஒருத்தனை போனா போறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். நான் கிங் கிடையாது சார், நான் ஒரு அதிகாரி தான். ஆனா எனக்கே கீழே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க இஸ்ரவேலின் ராஜா, அதைத்தான் அவர் பார்க்கிறாரு. எப்படி வேணா பார்த்துருக்கிறான், இந்த யூதர்களா என்ன தச்சனா பார்க்கறாங்க, இவன் என்ன ராஜாவா பார்க்கறான். கைத்தட்டுங்க அவருக்கு. வானத்தை பூமியை படைத்த தேவனுடைய குமாரனாவே பார்த்தான். அதனால தான் சொல்றான், நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் நீங்க தாவீதின் குமாரன், நீங்க மேசியா. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆயிரக்கணக்கான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான். அடுத்த வசனம் தொடர்ந்து. என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். சிநேகிதர்களை அனுப்புறான். அடுத்து இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. கையத்தட்டு. ஆமென். நீ இஸ்ரவேலனா, நீ யூதனா என்பது முக்கியம் அல்ல, நீ விசுவாசி முக்கியம். சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் விடிய விடிய கரபரன்னு ஜோம் பண்ணி அம்பிட்டு போறீங்க, வாங்கடா இவ்வளவு ஜோம் பண்றீங்க, ஆனா நீங்க விசுவாசித்தீங்களா? ஒரு புறஜாதி. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் நான் ப்ரீச் பண்றதுக்காக. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் முடிஞ்ச உடனே எந்த மீட்டிங்கே வரமாட்டார் போல. அவரு நம்ம மீட்டிங் முத நாள் ஒய்ஃப் கம்பல் பண்ணி உட்கார்ந்தவர் 3 நாள் வந்துட்டார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு பெரிய அற்புதமே என் கணவர் அட்டன் பண்ணதான் சார். உடனே 3ஆவது நாள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். அப்போ சொன்னார், சார் உங்கள் தமிழை நீங்கள் அழகா எனக்கு விவரிச்சு, தமிழில் கிராமரோட இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேல, பரிசுத்தமாக்குவார்னு தான் சொல்லி கொடுத்தா. ஏன்னா வாஸ்து பார்த்தா பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம், அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சார். பேசிகிட்டே இருந்தார். சொன்னார், போன வருஷம் எங்கள் சர்ச்சில் பாஸ்டர் சொன்னார், கர்த்தர் என்னை 6ஆம் தேதி ஒரு மீட்டிங் வைக்க சொல்லியிருக்காரு, அன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அதே மாதிரி பாருங்கள், 5ஆம் தேதி முடிஞ்சு 6ஆம் தேதி வரும்போது பயங்கரமான மழை மேகம் கூடிருச்சு. உடனே எல்லாரும் சேர்ந்து உபவாசம் இருந்து பயங்கரமாக ஜெபிச்சாங்க சார். அப்படின்னா இதில் என்ன இருக்குது, நல்லது தானே? இல்லை சார், எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின், 6ஆம் தேதி மீட்டிங் வைன்னு கர்த்தர் தான் சொன்னார்னா 6ஆம் தேதி எப்படி சார் மழை வரும்? அப்போ கேள்வி பண்ணல, அவன் கேள்வி கேட்குறான். சார் எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும் சார் மழை வராதுன்னு, என்ன பாஸ்டர் சொன்ன நான் நம்புறேன் சார். 6ஆம் தேதி மீட்டிங் வைக்க கர்த்தர் சொன்னார்னா கட்டாயம் வராதுல்ல சார், அப்புறம் ஏன் சார் இந்த ஜெபம்? அவன் கேள்விக்கு முன்பாய் பதில் இல்லாதவனாய் நான் நின்றேன். கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறேன். அப்பதான் நான் யோசித்தேன், பாஸ்டருக்குள்ளும் இல்லாத விசுவாசம் உனக்குள்ள இருக்கப்பா. 6ஆம் தேதி கர்த்தர் சொன்னார், கூட்டத்தை தொடங்கிட்ட, அப்புறம் மேகம் வந்தா என்ன, ரோகம் எது வந்தா என்ன, நீ பாட்டுக்கு தைரியமா இரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. பாட்ட பாடவனா நீ, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. இல்ல கட்டளை கொடுக்கலாம், வெளியே போ, கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு கெஞ்ச வேண்டிய அவசியம். என்ன சொல்ல வரேன்னா, பல நேரங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத விசுவாசம் புறஜாதிகளுக்கு வந்துருது. மழைக்காக ஜெபிக்க போகும்போது பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை என்ன செஞ்சு எடுத்துட்டு போகுது, கூட எடுத்துட்டு போகுது. ஏன்னா வர்றதுக்குள்ள மழை வந்துடும், அது விசுவாசிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அதான் சொல்ல, சின்ன பிள்ளை மாதிரி மாறணும் இல்லையா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலுக்குள்ள பெறப்பட்ட விசுவாசம் இல்லை, அவன் பாத்திரம் இல்லாதவன் ஆனால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். என்ன சப்ஜெக்டுக்குள்ள வரல, நான் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தொடங்கி விடுறேன், அடுத்த வாரத்துல எடுக்க போறேன். இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் வேற எதுவும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாத்திரம் உள்ளவனாய் பாத்திரம் இல்லாதவனாய் என்பது அடுத்த விஷயம். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் பிழைப்பீர்கள். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், ஆகையால் இயேசுவின் பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன். நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய பரிசுத்தத்திற்கும் அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் நான் பங்குள்ளவனாய் இருக்கிறேன். I am connected with Jesus Christ. இணைக்கப்பட்டிருக்கேன். கரண்ட் கம்பியை தொட்டுட்டினா உனக்குள்ள என்ன பாஸ் ஆகும்? அதை நம்புறீல? இயேசுவை தொட்டுட்ட உனக்குள்ள உள்ள நீங்க கரண்ட் ப்ரூஃப் போல
ஃபுல் வோல்டேஜை கொடுத்தாலும் அசையாம இருக்கிறான். நான் சொல்றேன், ஒரு கம்பியை தொட்டா ஒன்னு தூக்கி எறியுது. இயேசுவோட கனெக்ட் ஆயிட்டு முறுக்கிட்டாரு பிதா ஆவியானவர். ஒன்னே கை தட்டாம மசன்னு உட்காந்துருக்கு. சார் உங்களை முறுக்கிட்டாரு, உங்களையும் யாரையும் இயேசுவையும் பிதா முறுக்கிட்டாரு. இப்ப உங்களுக்குள்ள பாஞ்சுக்கிட்டே இருக்கு, கேரக்டர் மாறிட்டு இருக்கு. 8 மணிக்கெல்லாம் மைக் எடுத்திருக்கேன்னா என் கேரக்டர் எவ்வளவு மாறி இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வாரம் 10 விட்டுருக்கேன்னா எவ்வளவு மாறி இருக்கிறேன். நான் முயற்சி எடுத்த போதெல்லாம் மாறாதது, இப்பொழுது அவரால் நான் மாறி கொண்டிருக்கிறேன். இன்னும் மாறும் மாறும், எல்லாம் மாறும் மாறும் மாறும். அல்லேலூயா. எல்லாம் மாறும். உங்க வேலை இணைஞ்சே இருக்கிறது. உங்க வேலை இணைஞ்சே இருக்கிறது. எதுல இணையறீங்க? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டனால இணைஞ்சீங்க. டெய்லி ஜெபத்துல நீங்க இணையல, ஒரு முறை இணைக்கப்பட்டீர்கள். ஒரு வீட்டை டெய்லியா பத்திர ஆபீஸ் போய் பதிகிறீங்க, ஒரு தடவை பதிஞ்சிட்டீங்க. ஹலோ, வாழ்க்கை ஃபுல்லா அது உங்க வீடு. நான் இயேசுக்கு பிள்ளை ஆயிட்டேன், ஒரு தடவை பிறந்துட்டேன், சாகுற வரைக்கும் நான் பிள்ளை தான். நல்லா தட்டுங்க, நான் பிள்ளைதான் பிள்ளைதான். ஆமென் ஆமென். இனி மாறும், எல்லாம் மாறும். அல்லேலூயா. உங்க வேலை எல்லாம் இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் என்ன செய்யணுமா? நிலைச்சிருக்கணும். அவ்வளவுதான். என் வேலை என்ன? அப்படியே இருக்கணும், வெளியே ஓடிடக்கூடாது. கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கப்பல் என்ன செய்யுது? அப்படியே என்ன செய்யுது? ஆடுது அலையில. உடனே ஐயோ கப்பல்ல ஒரே அலையா இருக்குன்னு டவக்குன்னு வெளியே குச்சிடக்கூடாது. குச்சி இயேசு நாமத்தை பாவி நீ வந்து சேர மாட்டடா. நாங்க ஆடினாலும் கப்பலுக்குள்ளதான் இருப்போம், ஏன்னா இந்த கப்பல் எங்களை கொண்டு போய் சேர்த்துறோம். ஒருவன் கிரியையினாலே நீதிமானாக விரும்பினால் அவன் கப்பலை விட்டு குதித்து தண்ணீரை நீந்துகிறவனை போல கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் இருந்து விழுகிறான். ஆடும்போது அப்ப உள்ளே இருக்கணும்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப கிருபையில இருந்தா என்ன தேவை? விசுவாசம் தேவை. கிருபையும் விசுவாசமும் பிரியாதது. அப்ப கிருபையில இருக்க விசுவாசத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே நகலாத மாதிரியே இருக்கு சார், நகலாத மாதிரி தான் இருக்கு, ஆனா நகர்ந்துகிட்டு தான் இருக்கு. முன்னாடி பார்ப்பேன், இந்த மரம்லாம் ஏன் ஓடுது? பஸ்ல போகும்போது பார்ப்பேன், நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஏன் மரம்லாம் ஓடுது? மரம் ஓடலப்பா, நீ தான் ஓடிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீங்க உட்காந்துருக்கீங்களா, ஓடிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. உட்காந்துருக்கோன்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஓடிட்டு இருக்கோன்றோம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 2 அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க போல. முதல்ல 2க்குமே சொல்ல மாட்டீங்க. நீங்க உட்காந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா ஓடிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் நீங்க கிறிஸ்துவோட உட்காந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா வளர்ந்துக்கிட்டு ஓடிட்டே இருக்கீங்க. ஏன் நீங்க ஓடல, கிறிஸ்து உங்களை. தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.